பிரைசலா பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இன்றைக்கு நாம் தியானிக்க ஒரு வசனம் யோபு 42:10. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பாரிக்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். இந்த நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருந்தாலும் சரி, நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புகிறோம். இந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாக நம்ம வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் யோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யோபுக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் பிசாசியானவன் என்ன செய்தானா, ஒரு இழப்பை கொண்டு வந்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், அவன் எடுத்துக்கொண்டான். பிசாசு எடுத்துக்கொண்டான். ஆனாலும் யோபு தேவனை குறித்து ஒரு குறை சொல்லவும் இல்லை, தேவனை முறுமுறுக்கவும் இல்லை, அவன் வாயால் என்ன செய்ய தூசிக்கவும் இல்லை. அவன் தன் உத்தமத்தில் என்ன செய்கிறான், அவன் நிலைத்து தான் இருக்கிறான். மனைவியானவள் சொல்லுகிறார், இன்னுமா உன் தேவனை நீ தூசிக்காமல் தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். ஆனால் யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்மை பெற்ற நாம் தீமை பெறாண்டமோன் யோபு சொல்லுகிறான். ஆனால் அவன் உத்தமத்தில் அவன் நிலைத்து நிற்கிறான். கர்த்தர் இது எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்காரு, கவனித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவன் சிநேகிதர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க, அவனை பரியாசம் பண்ணி கடந்து போகிறார்கள். ஆனால் அதுவும் அவன் பொருட்டாக எடுக்காதபடி அவன் என்ன செய்கிறான், அந்த இழப்பின் நிமித்தமும் அவன் பொறுமையாக இருந்தான். அப்போ யோபு என்ன செய்கிறான், அவன் சிநேகிதனுக்காக என்ன செய்கிறான், அவன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்கிறான். அப்போ இந்த சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அந்த வேண்டுதல் கேட்டு அவனுடைய சிறையிருப்பை என்ன செஞ்சாராம், கர்த்தர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் யோபு சிறையிருப்பை மாற்றி யோபு முன்னிலிருந்தை பார்க்கிறோம். பின்னிலமே மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் எல்லா கிட்டத்தனையாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதே பொழுது நாட்களில் பிரியமானவர்களே, நம்ம இடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நமக்கு அந்த பூமியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும், எவ்வளவுதான் பிசாசியான என்ன உபத்திரம் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை மனிதர்களால் பிசாசி நமக்கு என்ன உபத்திரங்கள் பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் நாம் அது ஒரு பொருட்டாக எண்ணாதபடி, தேவனை முறுமுறுக்காதபடி, தேவனை குறை சொல்லாதபடி, நம்மளை தேவன் எதுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் பிறவருக்காக நம்ம ஜெபிக்க முடியும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். திறப்பில் நிற்பதுக்கும் சுவர் அடைப்பதுக்கும் ஒரு மனிதன் தேடினே காணவில்லை என்று சொல்லுகிறார். யார் எனக்கு அறியாத ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுவா, யார் சபைக்காக ஜெபம் பண்ணுவா, யார் இந்தியா தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியத்துக்கு யார் ஜெபம் பண்ணுவா. இந்நாட்களில் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க முடிதான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாட்களில் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது என்ன செய்வார், நம்மளுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப நாட்களில் தொடர்ந்து ஒரு பக்கம் வறுமைகள், ஆனால் ஒரு நேரம் சாப்பாடு இருக்காது, ஒரு துணி விட்டால் மறு துணி உடுக்க நல்ல வஸ்திரம் இருக்காது, வீட்டில் நல்ல ஒரு பொருள் இருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவரையே அப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிறகு நான் எப்போது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், தேசத்தில் நடக்கிற ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், சபைக்காக ஜெபம் பண்ணுவேன், என்னை போல தரித்திரம் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நான் அது ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டேன். மற்றவர்களுக்காக நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்று நான் அப்படி தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன்.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்த புயல் காற்றுகள், என்னுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை பிரச்சனைகளையும் என் தேவன் மாற்றி அதெல்லாம் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு பாருங்க, ஒன்றில்லாத என்ன என் தேவன் தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பாருங்க அழகாக லேண்டு வாங்கி அழகான ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் என் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை 2 பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடத்தி என் தேவன் வைத்திருக்கிறாரு. இந்த 2 மணி திருமண காரியத்திலையும் எந்த ஒரு கடனும் கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இவ்வளவு பெரிதான நல்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஏன்னா நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து வருகிறாரு. இதே போல் ஆசீர்வாதத்தை விரும்புகிற நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிப்பீர்களா? தேசத்தில் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்குது, அவர்களுக்காக நாம தானே ஜெபிக்க வேண்டும், சபைக்காக நாம தானே ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மற்றவர்களுக்காக நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்கள் சிறப்பை மாற்றி உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த வேளையில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை நான் பார்க்க மாட்டேன். அதை மத்தியிலும் என் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, தேசங்களுக்காக, சபைக்காக, அப்பா, குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களுடைய ரட்சிப்புக்காக அப்பா நான் ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அப்பா ஜெபி ஆவி ஆண்டவர் இந்த நாட்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அப்பா, ஒருவேளை ஜெபிக்க முடியல என்று சொல்லி அப்பா அங்கலாய்த்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையை இறங்குவீராக, ஜெபாவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா